ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேம் வீடியோ தான். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படியெல்லாம் விளையாடலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம். அது வந்து நார்மலாக எப்படி விளையாண்டங்கிறது தான் போட்டிருப்பேன். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த கேமை எப்படியெல்லாம் விளையாடலாம், இங்கே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது தான் ஹோம் பேஜு. இந்த ஹோம் பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த கேமை முழுமையாக விளையாட முடியும். சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவும் விளையாடலாம். இப்போ இந்த பாக்ஸ்லலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து என்னென்னா இந்த சில்வர் கிரேட், ப்ரௌன்ஸ் கேட் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிஷினுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாம் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னோடய பேஜு. இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன்ஸு, பேட்டில்ஸு, என்னென்ன பேட்டில் விளையாண்டுருக்கு அப்படின்ட்டு. மறுபடியும் பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைன் அப்படின்ட்டு இருக்குது. அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோ, ஹெல்ப்பு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சர்ச் பட்டன் அமுத்துனீங்கன்னா நம்ம யார் கூட விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க ஐடியை போட்டும் கூட நம்ம செலக்ட் பண்ணி அவங்க கூட மேட்ச் விளையாடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் வந்து என்கிட்ட 300 இருந்துச்சு. 180 கொடுத்து நான் ஒரு பவர் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வார் பாஸு. இந்த வார் பாஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வார் விளையாண்டுருப்போம் இல்லையா, அதுக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்காண்ட வார் பாஸ் தான் இது கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம அதை இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ரெட் கலரில் நின்றுட்டே இருக்கும். அப்புறம் பேக் வந்துடுங்க. அடுத்து ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கேமோட க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு தருவாங்க. அதாவது டைமண்ட் தான் நம்மளுக்கு கிஃப்ட்டு. நான் வந்து இன்றைக்கி 5 டைமண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறேன். இந்த டைமண்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா மிஷினுக்கான பவர்ஸ் எல்லாம் நம்ம யூபிஎஸ் பவர்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த டைமண்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ரூ புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கமாண்டருக்கு உண்டான ஒரு பாஸ் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடைக்கும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு டெலிவரி அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாக்ஸில் இருக்கிற கிளைம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து இந்த நம்ம பவரெல்லாம் ஆல்ரெடி ஒவ்வொரு மேட்ச் விளையாடும் போது இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகிட்டு வரும். நம்மளுக்கு அது முழுமையடைஞ்சதுமே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இவங்களோட பவரை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கமாண்டராக இருப்பாங்க, அப்புறம் டிரைவர் 2 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிரைவர், கமாண்டர் இவங்கெல்லாம் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் நம்ம ஒவ்வொரு கேமும் மூவ் பண்ணிகிட்டே வரும்போது இவங்களோட பவரும் அதிகமாகிட்டே வரும். அதுக்கு அந்த பவரை காமிக்கிறது எங்கே காமிக்கும்னா இந்த மாதிரி இதில் தான் காமிக்கும். பவர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம இவ்வளோ கேம் விளையாண்டுருக்கோம், இவ்வளோ பவர்ஸ் இது மூலிமா நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கிளைம் கொடுக்குறது தான் இந்த ரிவார்ட்ஸ் கிளைம்ங்கிறது. நான் வந்து இப்போ காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் வெளியே வர்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். வெளியில் வந்துட்டு கீழே 6வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நம்ம எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைமண்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், காயின்ஸை வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது வேண்டாம் அவசியம் இல்லைன்னா நம்ம ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, டெய்லியும் கொடுப்பாங்க, புல்லட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி டைமண்ட் கொடுப்பாங்க சில நேரம். அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்துடுங்க. மறுபடியும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஸ்பைலட்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு இருக்கும். அது ஃப்ரீ என்ட்ரி ஆகும்போது மட்டும்தான் நம்ம உள்ளே போய் கலெக்ட் பண்ண முடியும். இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 30 வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேட்டர்ன், செகண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த 3வது ஆப்ஷன் ரெட் கலரில் காமிக்குது இல்லைங்களா, அது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே அவங்கக்கிட்டே மறுபடியும் கொடுத்துடணும். மறுபடியும் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இதில் நமக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா
டைமண்ட் கேட்கும். டைமண்ட்டை நம்ம கொடுத்து தான் நம்ம அங்கே கலெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டைமண்டை கொடுத்து தான் இந்த மாதிரி மறுபடியும் விளையாடுற மாதிரி இருக்கும். அதனால இப்போ நான் எனக்கு 6 ஆப்ஷன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 அண்ணா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துக்கலாம். அடுத்து அப்கிரேடில் போனீங்கன்னா நம்ம மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம இவ்வளோ பணம் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஸ்பீடு வேணும்னா அதுக்கும் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டைமண்ட் கொடுத்தும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணால் மட்டும்தான் ஸ்பீடாக மூவ் ஆகும். அதாவது வார் டேங்க் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் டேங்க்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேங்க்கெல்லாம் நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எது வார் மிஷின் வந்து நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து இந்த வார் மிஷின் வந்து ஓட்ட தான் நம்மளுக்கு வந்து பவர்ஸ் இந்த கிரேட்லேருந்து இந்த கிரேட்லேருந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகிட்டுருக்கோம். அப்போனா தான் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து சமாளிக்க முடியும். பவர்ஸ் அதிகமாக இருந்தால் தானே நம்மளால் சமாளிக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி நமக்கு தேவையான அதாவது நம்ம மூவ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பணம் கட்டி நம்ம எடுக்கிறது மிஷின்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைமண்ட் இருந்துச்சுனாலும் எக்யூப்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த நிறைய இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீ இதெல்லாம் கொடுப்பாங்க. எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பவர்ஸ் கிடைச்சாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட வார் மிஷின் வந்து இவ்வளோ இதெல்லாம் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளை தாக்க வர்றவங்கக்கிட்ட இருந்து 20%, 25%, 75%ன்னு நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நம்ம வண்டி வந்து ரொம்பவும் சேதாரம் ஆகாது. அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து 90 டைமண்ட் கொடுத்து நான் வந்து ஒரு இதை கிளைம் பண்ணிக்கிட்டேன். 75% வந்து பேட்டர்ன் வாங்கிட்டு மறுபடியும் வெளியே வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடணும்னு வச்சோம்னா இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே கிளைம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கொடுத்து அவங்களோட ஐடியை போட்டு பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே செட்டிங் ஆப்ஷனில் வந்து சர்ச் பட்டன்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் நம்ம ஐடியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பொதுவாக பேசிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பேட்டில்ஸ் எல்லாம் விளையாட முடியும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே இப்போ பேட்டில் வந்து உள்ளே போய் பார்த்துட்டோம்னா என்னென்ன இருக்குன்னா பேட்டிலு, ஸ்குவாடு, அப்புறம் சேலஞ்சஸ்ஸு, டெய்லி ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இது எதில் வேணால் கலந்துக்கலாம். நம்ம கூட டஃப்பானவங்கள தான் கொடுப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம பேட்டிலில் கன்க்யூஸ்டில் போய் பார்த்துட்டோம்னா நல்லா பெட்டராகவே இருக்கும். நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கவங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டிலில் ஸ்குவாடில் போய் பார்த்துட்டிங்கன்னா இன்வைட் பிளேயர்ஸு நம்ம இன்வைட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்புறம் சேலஞ்சஸும் நிறையா கொடுத்துருப்பாங்க. அது ஓகே பண்ணிட்டோம்னா நம்ம விளையாண்டுட்டு ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டைமண்டு, கோல்டெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம அதை வச்சு யூபிஎஸ் பவர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டெய்லி ரைட்ஸ் எல்லாம் போகலாம். ஆனால் நான் வந்து போவே இல்லை, டெய்லி ரைட்ஸ் எல்லாம் போக மாட்டேன். இப்போ யூபிஎஸ் பவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் எக்யூப்மெண்ட்டில் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்துட்டேன். கஸ்டமைஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன், இன்னொன்று எடுப்பேன். இந்த மாதிரி புல்லட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நம்மளை தாக்க வர்றவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். எப்போயுமே பேட்டிலுக்குள்ளே போகும்போது இந்த யூபிஎஸ் பவரு, கஸ்டமைசேஷன், அப்புறம் ஃபியூல் மெயினாக ஃபியூல் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த கேமவே ஃபுல்லாக விளையாட முடியும். இந்த இதெல்லாம் இல்லைன்னா நம்ம விளையாடவே முடியாது. இதுதான் மெயினான ஒன்று. இந்த மெயினான ஒன்று வாங்கணுன்னா நம்மளுக்கு டைமண்ட் தேவை. இந்த டைமண்ட் எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு நம்ம பேட்டிலுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் வந்து பேட்டில் கன்க்யூஸ்டில் நம்ம பேட்டில் விளையாட போகிறோம். அந்த பேட்டிலுங்கிறத ஆப்ஷனை டச் பண்ணோம்னா இந்த மாதிரி காமிக்கும். அதுவே உள்ளே போயிடும். நம்ம எதையும் டச் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஓல்டு ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம். இது வந்து ஒரு கிராமம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி, போர் நடக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன். இது எப்படி மூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு மூவ் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து மேலே தள்ளி பிடிச்சிக்கணும். பெருவிரலை வச்சு மேலே தள்ளி பிடிச்சிக்கணும். நம்ம அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் நம்ம எங்கே நகரணுமோ அந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கலாம், நகர்ந்துக்கலாம்.
இப்படி தான் விளையாடணும். பாருங்கள், நான் அந்த பாயிண்ட் வந்து மூலையே தான் இருக்கும். அப்போ தான் நம்ம போயிட்டேவும் நம்ம எங்கெங்கே இருக்காங்கங்கிறத இது பண்ண முடியும். அந்த நம்ம டேங்க்குக்கு நேராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா திரும்புறது, இந்த மாதிரி லெஃப்ட் சைடு போகிறது, ரைட் சைடு போகிறது அப்படின்னு சொல்லிலாம் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் விளையாட உங்களுக்கேவும் புரியும். அது இல்லாமல் ஈஸியாக இருக்கும். விளையாண்டு பழகிட்டிங்கன்னா இந்த காயின்ஸு, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளை யாராவது சுட்டுட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கம்மியாயிரும். நான் இப்போ இந்த ப்ளஸ்ஸு, அதாவது இந்த நம்ம ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸு நான் போய் தொட்டேன் இல்லையா, அது வந்து தொட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூ கலரில் கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாகிரும். அது ஃபுல்லாகாமல் நம்மளை ஷூட் பண்ணாங்கன்னா அது கம்மியாயிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம புல்லட் வந்து லோட் ஆகணும். பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுக்கு மேலேயே க்ரீன் கலரில் லோட் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா, அது க்ரீன் கலரில் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட மேலே காமிக்கும். நமக்கு கீழே வந்து எப்படி ப்ளூ கலரில் கோடு மாதிரி காமிச்சதோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து மேலே காமிக்கும் ஆப்போசிட் டீமுக்கு வந்து. இப்போ வந்து நம்ம 2 டீமாக தான் விளையாண்டுருக்குறோம். கன்குவிஸ்டில் வந்து நம்மளுக்கு 2 டீமாக விளையாடலாம். தனியாகவும் ஃப்ரீ டு ஹால்லையும் விளையாடலாம். எல்லாத்தையுமே கொல்கிற மாதிரி வரும், அவங்களும் நம்மளை கொல்கிற மாதிரி தான் வரும். அதனால இந்த மாதிரி விளையாண்டோம்னா நல்லாவே இருக்கும். டீம் வச்சு இந்த பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த புல்லட் வந்து எக்யூப்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்தவொடனே இங்கே வருங்க 50% மோர் டேமேஜ். அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம தாக்கணும்னா 50% வந்து அவங்க வந்து தாக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான். அவங்கள நம்ம ஷூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டார்ஸ் பாயிண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அவங்கள ஒரு டைம் ஷூட் பண்ணோம்னா அவங்க இதாயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அவங்கள ஷூட் பண்ணிகிட்டே இருந்து இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி பாயிண்ட் கம்மியாக இருக்குதுல்ல, அது மாதிரி அவங்களுக்கும் அந்த எனர்ஜி வந்து கம்மியாயிருச்சுன்னா நம்ம கடைசியாக சுடும்போது அங்கே பாருங்கள், நான் சுடும்போது அந்த ரெட் கலரில் இருக்க பாயிண்ட்டு கம்மியாகுது அவங்களுக்கு. கடைசியாக கம்மியாகும்போது அவங்களோட மிஷின் வந்து வெடிச்சிருது. இந்த மாதிரி தான் நம்ம விளையாட போகிறோம். அதே மாதிரி கரெக்ட் பாயிண்ட்டு வச்சோம்னா அதுவே நம்மளுக்கு ரெட் கலரில் சிம்பிள் காமிக்கும். நான் வந்து ப்ளூ டீமில் இருக்கேன். ஸோ நம்ம ரெட் டீமில் இருந்தோம்னா ஆப்போசிட் டீம் வந்து ப்ளூவாக காமிக்கும். நம்ம ப்ளூ டீமில் இருந்தோம்னா ஆப்போசிட் டீம் வந்து ரெட்டாக காமிக்குது. எனக்கு அப்படி தான் காமிக்குது. நம்மளை யாராவது ஷூட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். அதே மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் டைம் எடுக்கும். இப்போ நான் இந்த இதில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, செகண்ட் ப்ளேஸ்க்கு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டு பார்த்தோம்னா வார் பாஸ்ன்னு இருக்கும். அந்த வார் பாஸை இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வார் பாஸ்க்குள்ளே போய் நம்ம ஏதாவது பாஸ் வாங்கியிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புல்லட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டே இந்த மாதிரி இதுக்குள்ளே போய் பார்த்தேன். எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, புல்லட் எதுவுமே கிடைக்கல. இப்போ வந்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பாஸ் கிடச்சிருக்குது, புல்லட்டும் கிடச்சிருக்குது. நம்மளுக்கு அடுத்த மேட்ச் விளையாடுறதுக்கு உண்டான பாஸும் கிடச்சிருக்குது. ஏன்னா நம்ம இப்போ மேட்ச் விளையாண்டோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதாவது 2வது ப்ளேஸுங்கிறது ஜெயிச்ச மாதிரி தான். அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்குது. டெய்லி இது வந்து இந்த மாதிரி 2 பேட்டில் 3 பேட்டில் விளையாண்டோம்னா இதுக்கு உண்டான டைமண்டெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் கிளைம் ரிவார்ட்ஸில் போய் இந்த மாதிரி இதை கிளைம் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக விளையாட முடியும். நான் வந்து டைமண்ட் கிளைம் பண்ணேன். இப்போ வந்து கோல்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிளைம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த மேட்ச் வந்து ஈஸியாக விளையாடலாம். இது புரியாமல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இது நல்லாவே புரியும். இது ரொம்பவும் ஈஸியான ஒரு இது தான். இவ்வளோ இருக்குதா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்லாம் யாரும் நினைக்கவே வேண்டாம். இது ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்னது வேணால் எதுக்கு எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இது வந்து விளையாடுறது வந்து ஈஸி தான், சொல்லப்போனால் ஈஸி தான். சரி, நான் அடுத்த ஒரு மேட்ச் விளையாடுறேன். நீங்களே பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.